வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2017ல வெளியான மாஸ்டர் பீஸ் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது என்னன்னா, காலேஜ் கேம்பஸ்க்குள்ள ஒரு பொண்ணு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலையை பண்ணது யாரு என்னன்ற மாதிரி விசாரணை தொடங்குது. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ப்ரொஃபஸரா நடிச்சிருப்பாரு. அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றதுக்காக வராரு. உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. விசாரணையோட முடிவுல உண்மையான குற்றவாளியை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. இந்த காலேஜ்ல ரெண்டு கேங் இருக்காங்க. ஒரு கேங்கோட ஹெட் பேரு மகேஷ் அப்படின்றது, இன்னொன்னு கேங்கோட ஹெட் பேரு ரோஷன் அப்படின்றது. எப்ப பாரு இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை உருவாகிறதுக்கு இங்க கேண்டீன் வச்சிருக்க மணின்னு ஒருத்தர் தான் காரணமா இருப்பாரு. அது என்னன்னா, ரெண்டு பக்கமும் பேசி ரெண்டு பேரையும் தூண்டி விடுவாரு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறது இவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். கூட இருக்கவன எதுக்கு நான் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறான். சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் பண்றேன்ற மாதிரி இந்த மணியும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. அடிக்கடி இவங்களை தூண்டி விட்டு சண்டைலாம் போட வைக்கிறாருன்றதை நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கேங்கோட ஹெட் பேரு மகேஷ்னு சொன்ன, இன்னொன்னு கேங்கோட ஹெட் பேரு ரோஷன் சொன்ன பாத்தீங்களா. இந்த ரோஷனோட அப்பா தான் இந்த காலேஜோட வைஸ் பிரின்சிபலா இருப்பாரு. இவர் தான் அந்த வைஸ் பிரின்சிபல். ரெண்டு கேங்கும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு எவ்வளவோ கண்டிக்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேர் கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கூட சண்டை போறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க போல. வைஸ் பிரின்சிபல் இங்க இருந்து தள்ளி போனதுக்கு அப்புறம் ரெண்டு கேங்கும் சேர்ந்த மாதிரி கிரவுண்ட்ல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுறது தெரிஞ்சு பிரின்சிபல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நமக்கு காமிச்ச ஒரு வைஸ் பிரின்சிபல், இப்போ ஒருத்தர் வராரு பாத்தீங்களா, இவர் தான் பிரின்சிபலா இருப்பாரு. ரெண்டு கேங்கும் அடிச்சுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் அந்த மணி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட வைக்கிறாரு போல. இப்ப ஸ்மித்தான்ற ஒரு ப்ரொஃபசர் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கொஞ்சம் ஆட்டா இருக்கிறதுனால எல்லா பசங்களும் சைட்லாம் அடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு பியூன் இருக்கார்ல, எப்ப பாரு அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ வைஸ் பிரின்சிபல் கிளாஸ் எடுக்கலாம்னு வந்தா பசங்க யாருமே காணோம். பசங்க எல்லாருமே அந்த மிஸ் கிளாஸ்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. பசங்க எல்லாருமே அவங்கள சைட் அடிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இவருமே எதுக்காக இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க பாடம் எடுக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பசங்க சொல்லிட்டாங்க. வைஸ் பிரின்சிபலும் கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க காலேஜுக்கு பக்கத்துல வேற ஒரு காலேஜ் இருக்கும். அங்க வேதிகா ஒரு பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண போறாங்க. இந்த பொண்ணு அழகா இருக்கா, உங்க கேங்க சேர்ந்த யாராவது இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மணி இருக்கார்ல, முதல்ல மகேஷோட கேங்க சேர்ந்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மணி இருக்காரு பாத்தீங்களா, இதே விஷயத்த ரோஷன் கேங்க கிட்டயும் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல போய் ரெண்டு பேருக்குள்ளயும் போட்டி ஏற்படட்டும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு கேங்ல இருக்க பசங்க இருக்காங்கல்ல, எப்படியாவது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வேதிகான்ற அந்த பொண்ணோட காலேஜை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணோட காலேஜ்ல நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இவங்க மினிஸ்டரோட பொண்ணுன்றதுனால எஜுகேஷனல் மினிஸ்டர் மேடத்தை வர வைக்கிறதா வாக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க போன் பண்ண எடுக்கவே மாட்டாங்க. என்னமா எஜுகேஷன் மினிஸ்டரை வர வைக்கிறேன்னு சொன்ன, கால் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களோட சிஸ்டர் கேக்குறாங்க. அதாவது மதர் மாதிரி முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்படியாவது அந்த எஜுகேஷனல் மினிஸ்டரை வர வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே மதர் கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பர்ஃபார்மன்ஸுக்கான நாளும் வந்துருது. இந்த பொண்ணுக்கு சொல்லி தரதுக்காக ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அந்த மாஸ்டரால இன்னைக்கு வர முடியல, மாஸ்டரோட பையன் தான் வரப்போறான்ற மாதிரி டீச்சர் சொல்லிட்டாங்க. இது பையன் வரப்போறானா அப்படின்ற மாதிரி வேதிகா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பையன் பேரு உன்னி அப்படின்றது. இவர் பக்கத்து காலேஜை சேர்ந்தவரா இருப்பாரு. அதாவது மகேஷோட கேங்க சேர்ந்தவரா இருப்பாரு. இந்த உன்னியால நம்ம காம்படிஷன்ல தோத்துற போறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா உன்னி இவங்கள காம்படிஷன்ல ஜெயிக்க வச்சிடுறாரு. எஜுகேஷனல் மினிஸ்டர் தான் சீஃப் கெஸ்டா வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க அவார்ட்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப உன்னிய தனியா சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பழசெல்லாம் மனசுல வச்சு என்ன தோக்க வச்சிருவேன்னு நினைச்சேன், ஜெயிக்க வச்சதுக்கு நன்றின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உன்னி இருக்கார்ல, நடந்த எந்த விஷயத்தையும் நான் மறக்கல, இந்த காம்படிஷன்ல நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் ஜெயிக்க வச்சேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து போறாரு. இதெல்லாம் நினைச்சு இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாங்க. இந்த சமயம் மகேஷோட டீம்ல இருக்க வேற ஒருத்தர் இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு உண்மையை பிடிச்சிருக்குல்ல, அதனால அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க.
சரி உன்னிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது தான் இவங்க விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா உன்னியும் இவங்களும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பேப்பரை தந்திருப்பாரு. ஆனா இவங்க அப்பா இருக்காருல லவ் லெட்டரை தந்துட்டான் போலன்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாரு. அவன் எக்ஸாம் எழுதும் போது டெக்ஸ்ட் புக்கை அடியில வச்சு அவனை மாட்ட வச்சிருப்பாரு. அதனால அவனோட கரியர் கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிருக்கும். அதனால தான் என்கிட்ட சுத்தமா பேச மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. உன்னியோட அப்பா தானே டான்ஸ் மாஸ்டர். இப்ப உன்னியோட அப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. அப்பா கிட்ட பேசி எப்படியாவது உன்னிகிட்டயும் பேசிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா உன்னி இப்ப கூட இவங்களை பார்த்து கோவம் தான் படுறாரு. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா உன்னியோட வைஸ் பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்றாங்க. அவர் அந்த பொண்ணுக்காக பேசுறதுக்கு வந்துடுறாரு. நான் சொன்னா கேப்பல, அந்த வேதிகான்ற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட அப்பா பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு என்னப்பா பண்ணுவா, நீ முன்ன மாதிரி பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரின்சிபலே சொல்றாரு, நம்ம கேட்கலான்ற மாதிரி இவரும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அந்த வேதிகா கிட்ட இருந்து கால் வருது. நைட்டு நேரம் இந்த ஸ்டேஷன் பகுதிக்கு வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேச போறாங்கன்றதுலாம் இவருக்கு தெரியல. இவர் மகேஷ் கேங்க சேர்ந்தவர்னு சொன்னல, மகேஷ் கிட்டயும் கேங்க கிட்டயும் ஷேர் பண்ணிட்டாரு. அதுல ஏற்கனவே பேச ட்ரை பண்ணி மொக்க வாங்கின பையன் இருக்கான்ல, அந்த பையனோட பேரை நம்ம குருன்னு வச்சுப்போம். அந்த குரு என்ன சொல்றான்னா, நாளைக்கு தான் வேதிகாவோட பர்த்டே, அதனால நைட்டு 12 மணிக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறா போல, நீ போய் பாருன்ற மாதிரிலாம் சொல்றான். இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப மகேஷ் இருக்கார்ல, என்னோட பைக்கை வேணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவருமே ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதனால தான் இவருக்கு பைக் சாவி எல்லாம் தராரு. நைட்டு நேரம் மகேஷும் ஃப்ரெண்ட்ஸும் சரக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உன்னி சரக்குலாம் அடிக்க மாட்டாரு. அதனால ஜூஸ் தான் இந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஜூஸ் குடிச்சதுக்கே அவருக்கு போதை ஏறுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மணின்னு கேண்டீன் வச்சிருக்கவர் தான் எல்லாருக்குமே ஜூஸ் சரக்கெல்லாம் ஊத்தி தருவாரு. அவர் ஜூஸ்ல சரக்கு கொஞ்சம் கலந்து தந்துருவாரு. அவர் கலந்து தந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா ரோஷன் வேற கேங்கோட ஹெட் இருக்கார்ல, அவருக்கு அந்த வேதிகா மேல ஒரு கண் இருக்கும். இவனும் வேதிகாவும் சேரக்கூடாது, அதனால இப்படி பண்ணுன்ற மாதிரி மணிக்கு சிக்னல் கொடுத்திருப்பாரு. இப்ப இவரு சரக்கு அடிச்சோன்னு தெரியாமயே பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இந்த ரோஷன் இருக்கார்ல, போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப இந்த மணி என்ன பண்றாருன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. தெரிஞ்ச எஸ்ஐ ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மணி ரெண்டு பேரையும் தூண்டி விடுவாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரோஷனோட சப்போர்ட்டரா இருப்பாரு. அதாவது அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரோட சப்போர்ட்டரா இருப்பாரு. இப்ப எஸ்ஐ நமக்கு காட்டுறாங்க. இந்த எஸ்ஐ செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா உன்னி இந்த வழியா வராரு. இப்ப உன்னியை லாக் பண்ணி விசாரணை பண்றாங்க. உன்னி நான் சரக்கெல்லாம் அடிக்கலன்னு சொல்லிட்டாரு. செக் பண்ணலான்ற மாதிரி மிஷினை வச்சு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவர் சரக்கு அடிச்சிருக்காருன்ற மாதிரி காட்டுது. இவர் ஜூஸ் நினைச்சு குடிச்சிருப்பாரு, ஆனா சரக்கு அதுல கலந்துருக்கும். இப்ப சரக்கு அடிச்சதுனால இங்கதான் நீ இருக்கணும்ன்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார், நான் ஒரு பொண்ணை பார்க்க போனோன்ற மாதிரி இவர் எவ்வளவோ சொல்லிட்டாரு. ஆனா ஆளுங்க கேட்க மாட்டாங்க. அப்பன்னு பார்த்து ஏசிபி ஜான் ஒருத்தர் வராரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சரி இந்த பையனை ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் இருக்க வச்சுட்டு அப்புறமா அனுப்புங்கன்ற மாதிரி ஜானும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில மணியோட அசிஸ்டன்ட் இருக்காருல, பாலெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு. பயந்து இவர் இருக்காருல, ஆளுங்க கிட்ட தகவலை சொல்லணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. இப்ப யாரோட பாடி இருக்குன்ற மாதிரிலாம் எல்லாருமே செக் பண்றதுக்காக வராங்க. போலீஸும் தகவல் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரோட பாடி தெரியுமா கிடைச்சிருக்கு? வேதிகா 12 மணிக்கு வா மீட் பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல, அவங்களோட பாடி தான் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. எல்லாம் மீறி நடந்துதான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கும் போதே தெரியுது. இவங்க மினிஸ்டரோட பொண்ணா இருப்பாங்க. மினிஸ்டர் பொண்ணுகிட்டயே யாரோ இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து உன்னியும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஏசிபி ஜான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலேஜ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. அது என்னன்னா, காம்பவுண்ட் சவர் ஒரு இடத்துல கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கும். அந்த வழியா ஒருத்தன் தூக்கி போட்டு போனதா பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அவன் எப்படி இருந்தான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல சார், நான் போதையில இருந்ததுனால அவன் எப்படி இருந்தான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல எவனோ ஒருத்தன் வெளியே வச்சு கொலை பண்ணிருக்கான், உள்ள தூக்கி போட்டு போயிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. நேத்து நைட்டு உன்னிய ஸ்டேஷன்ல வச்சு அனுப்புனாங்க பாத்தீங்களா, அனுப்புனதுக்கு அப்புறம் அவன் போய் இந்த விஷயத்த பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னி கிட்ட விசாரணை பண்ணணுன்றதுக்காக இந்த காலேஜுக்கு வந்துடுறாங்க. உன்னிய அரெஸ்ட் பண்ண போறாங்க போலன்ற மாதிரி மகேஷும் ஃப்ரெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. மகேஷ் உன்னியோட ஃப்ரெண்டு தானே, அதனால எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன்னிய சேஃப் பண்ற மாதிரி ஒரு இடத்துல ஒலியெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அந்த விஷயம்லாம் இந்த ஏசிபி ஜானுக்கு தெரிஞ்சிருது. அதனால ஸ்டூடெண்ட்னு பார்க்காம அவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த உன்னி தப்பிச்சு மாடிக்கிட்ட போயிட்டு இருக்காரு. இப்ப பின்னாடியே ஏசிபியும் பிடிக்கிறதுக்காக வராரு. பக்கத்துல வராதீங்க, அப்படி வந்தீங்கன்னா மேல இருந்து குதிச்சிருவன்ற மாதிரிலாம் உன்னி மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப ஏசிபி ஜான் இருக்கார்ல, ஃபயர் இன்ஜின் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சு ரெடியா இருக்க வச்சிருக்காரு. ரெண்டு பேரும் இப்ப மேல இருந்து கீழே விழுந்தாலுமே எந்த பிரச்சனையும் வராதுன்னும் போது இவர் என்ன பண்றாருன்னா, அவனை பிடிச்ச மாதிரி மேல இருந்து கீழே குதிச்சிடுறாரு. இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி உன்னியோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க பையன் தான் இதை பண்ணிருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம், விசாரணை
முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இறந்து போன வேதிகா மினிஸ்டரோட பொண்ணுல, அதனால பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப ஏசிபி ஜானை கூப்பிட்டு சீனியர் பேசுறது, சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணு, என்னால பிரஷரை தாங்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இந்த உன்னி தான் பண்ணிருப்பான் போல சார், சீக்கிரமா கேஸை முடிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஷாக்கிங்கான தகவல் இவருக்கு தெரிய வருது. அந்த உன்னி இருக்கார்ல, தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. சோ அவர் தான் கொலை பண்ணிருக்காரு, அந்த குற்றம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி போலீஸுங்க பேசிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் உன்னியோட பேரண்ட்ஸ் பாக்குறாங்கல்ல, எங்க பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான், நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. உன்னியோட கேங்க பொறுத்த வரைக்கும் மகேஷ், குருன்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. போலீஸ்னு கூட பார்க்காம போலீஸுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏசிபி ஜான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போலீஸ் மேலேயே கை வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் மேல கை வைக்கிறாரு. இந்த இடத்துல பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து இந்த ஏசிபி ஜான் மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. ஜான் இந்த இடத்துல மயங்கலாம் ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, சிஎம் கிட்ட சரமாரியா இத பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வேற ஒரு ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், அவங்க கேஸை சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்ற மாதிரி சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆபீசரும் ஏசிபியா தான் இருப்பாங்க. அவங்களோட பேரு பவானி அப்படின்றது. இப்ப பவானி இருக்காங்கல்ல, சார்ஜ் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல ஃப்ரெண்டான ஏசிபி ஜானை பாக்குறதுக்காக தான் வராங்க. நீ ரெஸ்ட் எடுக்கிற இந்த டைம்க்குள்ள கேஸை முடிச்சிடுறன்ற மாதிரி சொல்றாங்க. இவர்கிட்ட கேஸ் ஃபைல் டீடைல் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. உன்னிய பிடிச்ச எஸ்ஐயை நமக்கு காட்டுறாங்க. இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் சினிமா பைத்தியமா இருப்பாரு. எப்ப பாரு சினிமாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. இவரால் தானே உன்னி இறந்து போயிட்டான், இவரோட கவனக்குறைவுனால தானே இறந்து போயிட்டான், அதனால இப்போதைக்கு இவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் இப்ப கூட சினிமாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சினிமாவை பத்தி வாங்கிட்ட கேட்கல, எப்படி அவன் இறந்து போனான்றத சொல்லுன்ற மாதிரி பவானி கேக்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அவனுக்கான சாப்பாடு எல்லாத்தையும் இவர் வாங்கி தந்திருப்பாரு. இவர் கொஞ்சம் அந்த சைடுக்கு போயிட்டு இந்த சைடு வந்து பார்க்கும்போது அந்த கேப்புக்குள்ள அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான். நான் கொஞ்சம் அசந்தேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே இந்த எஸ்ஐயை போட்டு திட்டுறாங்க. பாடியை முதல்ல பார்த்தது யாரா இருக்கும்னா அந்த மணியோட அசிஸ்டன்ட் தான் பார்த்திருப்பாரு. இப்ப அந்த மணியோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு பேசும்போது அவர் மூலியமா சில விஷயங்கள் தெரிய வருது. மணி எப்ப பாரு ரெண்டு கேங்கையும் தூண்டி விட்டு அவங்க சண்டை போடுறத பாப்பாருன்னு தெரிய வருது. எதுக்காக இப்படி பண்ற, உனக்கு என்ன நோக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம், நோக்கெல்லாம் பெருசா எதுவும் கிடையாது, ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறத பாக்குறது ஒரு சந்தோஷம், அதனால தான் இப்படி பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரோஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்க கலன்னு சொல்லியிருப்பார்ல, அதை பத்தி இந்த மணி சொல்லிடுறாரு. சோ ரோஷன் எதுக்காக கலக்க சொன்னா, அப்ப அவன் வேணும்ட்டே மாட்டணுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கான். ரோஷன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல, காலேஜ்ல போய் ரோஷன் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி காலேஜுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம்லாம் ரோஷனுக்கு தெரிய வந்துருது. ரோஷன் உங்க கூட வரமாட்டேன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ரோஷனுக்குன்னு ஒரு கேங் இருக்குல்ல, அவங்களுமே போலீஸுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் மேலேயே கை வைக்கிறாங்கல்ல, இல்ல பவானி டென்ஷன் ஆயிடுறாங்க. லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரெண்டு கேங்குக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. இவர் பேரு எட்வர்ட் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நியூஸ்லயே வருது. அதனால சீனியர் இருக்கார்ல, பவானியை கால் பண்ணி திட்டுறாரு. ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, ஸ்டூடெண்ட் கூட போய் சண்டை போட்டுட்டு இருப்பியா, அவன் வரலனாலும் பரவாயில்ல, கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல, பிரின்சிபலையும் வைஸ் பிரின்சிபலையும் பாக்குறதுக்காக வராரு. இவரோட டீச்சர் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுறாரு. அப்ப பிரின்சிபல் இருக்கார்ல, இவன் சாதாரண ஆள் இல்ல, ஏற்கனவே இவன் மேல 2 போலீஸ் கேஸ் இருக்குன்ற மாதிரிலாம் வைஸ் பிரின்சிபல் கிட்ட ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அதெல்லாம் பெருசா காதுல வாங்காம மத்த கொலீக்ஸ பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எல்லார்கிட்டயும் சாதாரணமா கையை கொடுத்து அறிமுகம் ஆயிட்டு இருக்காரு. ஸ்மிதா கிட்டயும் அறிமுகம் ஆகுறாரு. ஸ்மிதாக்கு இவரை பார்த்தோன்னே பிடிச்சிருது. லைட்டா ஸ்மைல் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே நான் கிளாஸ் இருக்கு போனோன்ற மாதிரி இங்க இருந்து போயிட்டு இருக்காரு. அப்ப வைஸ் பிரின்சிபல் இருக்கார்ல, இவன் சாதாரண ஆள் இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான், அந்த பையனோட கையை உடைச்சு கேஸ வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவர் எடுக்க வேண்டிய கிளாஸ்க்காக வந்துடுறாரு. அங்க இருக்க பசங்க எல்லாருமே புது சேரன்றதுனால கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ரோஷன் தான் ஓவரா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கவனிக்கிற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. உன் விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காதன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இன்னும் இப்படி மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி ரோஷன் கொஞ்சம் அடங்கிடுறான். அதுக்கப்புறம் இவர் பசங்களுக்கு இந்த இடத்துல கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறாரு. ரோஷன் கிட்டயும் மகேஷ் கிட்டயும் விசாரணை பண்ணோம், ஆனா அவங்க வரமாட்டாங்கல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பவானி சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் எஜுகேஷனல் மினிஸ்டரும் இருக்காங்க. என்ன பண்ணலாம், நம்ம பேசாம அந்த காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட பேசி பார்க்கலாம், அப்படி பேசி பார்த்து தான் விசாரணைக்காக கூட்டு போக முடியும், சண்டெல்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை இப்ப ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்றாரு. ரோஷன் எப்ப பாரு ட்ரக் எடுத்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. இப்ப விபியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஏன்னா வைஸ் பிரின்சிபலோட பையன் தானே ரோஷன், அதனால தான் ரோஷனை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு. உங்க பையன் இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கும் தெரியுது சார், ஆனா அவனை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சின்ன சின்ன சண்டை, அந்த சண்டைனால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான், இப்ப எங்க 2 பேர்கிட்டயும் பேசாம விலகி இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவா அவருக்கு வாக்குறுதி தராரு.
இப்ப எஜுகேஷனல் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, போலீஸ் உங்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணாதான் வேதிகாவை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதனால எங்க கூட விசாரணைக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே உன்னின்ற ஒரு பையனை விசாரணைக்காக கூட்டு போனீங்க, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்க. அதை நாங்க எப்படி நம்ப முடியும்? இப்ப கூட்டு போற பசங்களையும் நீங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அதனால பசங்க வரமாட்டாங்க. நீங்க வேற ஆங்கிள் இந்த கேஸை விசாரிச்சு சால்வ் பண்ற வழியை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு போலீஸுங்களால எதுவுமே பண்ண முடியல. அங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பவானிக்கு மட்டும் இவர் பேசினது கொஞ்சம் கடுப்பாயிருது. பவானி இருக்காங்கல்ல, ஸ்டூடெண்ட் வெளியே வந்தா நான் உடனே தூக்கிடுவேன், வெளியே வராம உள்ளே நீங்க வச்சு பாத்துக்க முடியுமா, எப்படியும் வெளியே வருவாங்கல்ல அப்ப தூக்குறன்ற மாதிரிலாம் நக்கலா பேசிட்டு போறாங்க. இந்த காலேஜ்ல 2 கேங் இருக்கிறத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப 2 கேங்கையும் கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க பிரிஞ்சிருக்கிறதுனால போலீஸுங்க உங்களை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒத்துமையா இருந்தீங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. தப்பு பண்ணவனுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். நீங்க தேவையில்லாம அதுல மாட்டாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை சேர சொல்றாரு. ஆனா இவங்க சேர மாட்டோன்ற மாதிரி பிரிஞ்சு போறாங்க. இப்ப வேதிகாவோட அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. எதுக்காக இன்னும் அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்கன்ற மாதிரி பவானி கிட்ட கோவத்தை காமிச்சிட்டு இருக்காரு. பவானி என்ன சொல்றாங்கன்னா, காலேஜுக்குள்ள நுழைய முடியாம நாங்க கஷ்டத்துல இருக்கோம், அந்த பசங்களை எப்படியாவது நீங்க பண்ணி வெளியே வர வச்சிருங்க, வெளியே வந்துட்டா அந்த பசங்களை தூக்குறது என்னோட வேலைன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப நிறைய ரவுடிங்க சேர்ந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்க மகேஷ் ரோஷனை அடிச்சு வெளியே இழுத்துட்டு வரணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரோஷனையும் மகேஷையும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, அவங்க கேங்க சேர்ந்தவங்க இந்த ரவுடி கூட சண்டை போடுறாங்க. ஆனா இந்த ரவுடி கேங்க பசங்களை ஈஸியா அடிச்சு போட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காருல, பவானி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பவானி நக்கல் பண்றாங்க. என்னால தான் உள்ள வர முடியாது, நான் என்ன சார் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களோட பிளானோட தான் இது நடந்துட்டு இருக்குன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ சூப்பரா சண்டை போடுவார் போல இந்த பசங்களுக்காக இந்த இடத்துல சண்டை போடுறாரு. இப்ப ஹீரோ நிறைய பேர் அடிச்சு சமாளிக்கிறாருல, இப்ப பசங்களும் கூட சேர்ந்து சமாளிக்கிறாங்க. பிரிஞ்சிருக்க கேங்க சேர்ந்தவங்க இப்போ ஒன்னா சண்டை போடுறாங்க. பரவாயில்லப்பா, கேங்கு ஒன்னாயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி அந்த பவானிக்கு கால் பண்ணிட்டாரு. அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. மேடம் அவசரப்படாதீங்க, நாங்களே அடிச்சு வெளியே துரத்திட்டோம், நீங்க வந்து பொறுக்கிட்டு போங்கன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணன்ற மாதிரி இவர் நக்கல் பண்ணிட்டாரு. இப்ப 2 கேங்கும் சேர்ந்துட்டாங்கல்ல, மாசா நடந்து போறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்மிஷனை போடுறாங்க. நம்ம ஹீரோ சண்டைலாம் போட்டார்ல, அதனால கமிஷனரும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, சார் ரவுடிங்க வரும்போதே மேடத்துக்கு கால் பண்ணேன், ஆனா மேடம் தான் வரமாட்டேன்னு காலை கட் பண்ணாங்க, அந்த ரெக்கார்டிங் கூட என்கிட்ட இருக்குன்ற மாதிரி ரெக்கார்டிங்க கமிஷனர் முன்னாடி காமிச்சிடுறாரு. கமிஷனரால எதுவுமே பேச முடியல. சரி சார் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரை போக சொல்லிட்டாரு. போயிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, மேடம் அந்த பசங்க வெளியே வந்தா தூக்குவோன்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஏன் கூட தான் வெளியே வந்திருக்காங்கன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டாரு. அப்பதான் ஹீரோ கூட அந்த பசங்களும் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவை எப்படியாவது அமுக்கணும்ன்ற மாதிரி கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவங்களுக்கு பயங்கரமா ஆட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவங்க பிடிக்கிறதுக்குள்ள திரும்பி காலேஜுக்குள்ளேயே போயிடுறாரு. இப்ப போலீஸுங்களால காலேஜுக்குள்ள போக முடியல, கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஸ்மிதாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பப்ப ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில ஹீரோ இருக்கார்ல, வேற ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அவங்கள அக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பியூன் என்ன பண்றாருன்னா ஸ்மிதா கிட்ட சொல்லிடுறாரு. ஸ்மிதாவும் இதை பார்த்து அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ மேல வந்துட்டு இருக்காருல, அந்த பொண்ணு யாரு, நீங்க என்னதான் லவ் பண்றதா நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆர்ட்ட பத்தி பசங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்கிறீங்கல்ல, ஆர்ட்ல மொத்தம் 4 சேம்பர் இருக்கு, ஒரு சேம்பர் தான் அந்த பொண்ணுக்கு ஒதுக்கி இருக்கேன், மீதி 3 சேம்பர் உங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கேன்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுமே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோவும் காலேஜ்ல புது புது ஆளுங்க நிறைய பேரை பாக்குறாரு. அதாவது வாட்ச்மேனு, செக்யூரிட்டியா புது புது ஆளுங்களாம் சேர்ந்து இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த ஆளுங்களாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லாருமே போலீஸ்னு எனக்கு தோணுது. போலீஸால உள்ள வர முடியலன்றதுக்காக ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களை வாட்ச் பண்றதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க போல, நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க, தேவையில்லாம வெளியெல்லாம் போகாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப 2 டீமை சேர்ந்தவங்கள சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு கேங்கோட 8 பேரு மகேஷ்னு சொன்ன பாத்தீங்களா, மகேஷ்க்கு ஆதிரான ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்டை பாக்குறதுக்காக ஹீரோ கிட்ட சொல்லாம வெளியே போயிருக்காரு. இத பத்தி இப்பதான் பசங்க மூலியமா ஹீரோக்கு தெரிய வருது. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. அவனுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அவனை காப்பாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மகேஷ் மட்டும் போகாம கூட 2 ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு. அவங்க வெளியே வந்திருக்கிறத எஸ்ஐ கண்டுபிடிச்சிடுறாரு. எஸ்ஐ வந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்களும் வந்திருப்பாங்க. இப்ப எஸ்ஐ இருக்கார்ல, இவங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் எஸ்ஐ பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. எஸ்ஐ என்ன பண்றாருன்னா, ஏசிபி ஜானுக்கு தகவலை கொடுத்துடுறாரு. ஜான் இந்த சமயம் தான் சரியில்லாம் ஆயிருப்பாரு. இப்ப ஜான் இருக்கார்ல, அவனுங்க வந்துட்டு இருக்க வழியில பிளாக் பண்ணிடுறாரு. அவனுங்க 3 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதுல 2 பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா ஒருத்தனை மட்டும் ஜான் புடிச்சிடுறாரு. இப்ப பவானியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலை ஒருத்தனையாவது புடிச்சல, இவன் மூலியமா நம்ம விசாரணையை ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க அவங்க பேசுற எல்லாமே இங்க இருக்க ஹீரோக்கும் டீமுக்கும் கேக்குது. ஏன்னா ஒரு
ஒருத்தரோட போன் அந்த இடத்துல விழுந்திருக்கும். அந்த போன் மூலியமா ஹீரோ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒருத்த மாட்டிக்கிட்டானேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அந்த கேங்ல மகேஷ் எங்க கிட்ட மாட்டிருக்கான், அவன் மூலியமா உண்மையை வாங்கிடுவோன்ற மாதிரிலாம் இவங்க பேட்டி தந்துட்டு இருக்காங்க. ஹீரோவையும் நக்கல் பண்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மகேஷ் மிஸ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. இப்ப ஹீரோ நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. அவங்க எங்க வைக்கலான்றதை டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோ கேட்டிருப்பாரு. எங்க வச்சிருப்பாங்கன்னா வேதிகாவோட அப்பாவோட ஃபேக்டரியில தான் வச்சிருப்பாங்க. அது தெரிஞ்ச ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அங்க ரவுடிங்க பாதுகாப்புக்காக இருப்பாங்க. அந்த ரவுடிங்கள எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அங்க மாட்டிருக்க மகேஷை இவங்க காப்பாத்திருப்பாங்க. விசாரணைக்கு கூட்டு போறவங்கள எதுக்காக ஹீரோ தடுக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அவங்க விசாரணைன்ற பேர்ல அடிச்சு உண்மையை ஒத்துக்க வைக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவே மீடியாட்கள் கிட்ட பேசுறதுக்காக வராரு. எங்க காலேஜ் பசங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க, உண்மையான குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி இன்னும் 10 நாளுக்குள்ள நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பாக்குற பவானி இருக்காங்கல்ல, முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் பசங்க கிட்ட பேசும்போது இந்த காலேஜ்ல தான் குற்றவாளி இருக்கான் போலன்ற மாதிரி சொல்லிட்டு, சார் இந்த காலேஜை சேர்ந்தவங்க பண்ணல, நீங்க தானே மீடியால எல்லாம் சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மீடியாக்காரங்க கிட்ட அப்படிதான் சொல்ல முடியும், எங்க காலேஜ்லயே குற்றவாளி இருக்கான் நான் சொல்ல முடியும், நம்மள யாரோ ஒருத்தர் தான் குற்றவாளி, அந்த குற்றவாளியை நம்ம பிடிச்சாதான் மத்தவங்க எல்லாம் சேஃபா இருக்க முடியும், நம்ம எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா பசங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா எஸ்ஐயா ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அந்த எஸ்ஐ ஒரு பழங்காலத்து ஆக்டரை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவை டீம் எல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பாரு. ஹீரோவும் அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ 2 கேங்கு கிட்டயும் க்ளோஸ் ஆயிட்டாரு. இப்ப ரோஷன் கிட்ட எல்லாம் சகஜமா பேசுறாரு. ரோஷன், நீ உன் அப்பா விட்டு விலகி இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, உன் அப்பா கிட்ட முன்ன மாதிரி பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவ்வளவு சொல்றாரு, நம்ம கேட்டா என்னன்ற மாதிரி ரோஷனோட மனசே மாறிடுது. இப்ப ரோஷன் அப்பா கிட்ட பேசிடுறாரு. அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களால தான் என்கிட்ட பேசினா, என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டியை கொண்டாட போறோம், நீங்களும் வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா வரன்ற மாதிரி ஹீரோவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வந்துடுறாரு. இப்ப பர்த்டேவா சூப்பரா செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துட்டாங்க. ரோஷனும் அப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட்டி பண்ணலான்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது மகேஷோட கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை மீட் பண்ணோன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஆதிரா என்ன மீட் பண்ணோன்னு கூப்பிடுறா, நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, கவனமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பி வைக்கிறாரு. அப்படி போறதுக்கு இவருக்கு பைக் தேவைப்படுது. அப்ப ரோஷன் இருக்கார்ல, அதாவது எதிர் கேங்க சேர்ந்த ரோஷன் இருக்கார்ல, என் பைக்கை வேணா எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி கீ எல்லாம் தந்துட்டு இருக்காரு. 2 கேங்கும் ஒத்துமையா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இன்னுமே ரோஷனுக்கு அந்த கோபம் இருக்குன்றது இப்பதான் ரிவீல் ஆகுது. ஏன்னா ரோஷன் இருக்கார்ல, போறவனை மாட்டி விடணும், உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி மணி கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா இப்ப வந்து அவர் குடிச்சிட்டு போயிட்டு இருக்காருல, அவரை போலீஸ் கிட்ட சிக்க வைக்கணும்ன்ற மாதிரி பிளான போடுறாரு. இந்த மணியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ தான் தெரியும். ஆனா எஸ்ஐ இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, வேற போலீஸ்க்கு கால் பண்ணுன்ற மாதிரி இந்த ரோஷன் சொல்றான். இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த மகேஷ் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு போலீஸை லாக் பண்ணிட்டாரு. இவனை பிடிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, இந்த இடத்துல மகேஷ அமைக்கிறாங்க. மகேஷ வர சொன்ன ஆதிரா இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா டியூட்டில இல்லாத இந்த எஸ்ஐ வராரு. எஸ்ஐ இருக்கார்ல, உன்னோட பாய் ஃப்ரெண்டு குடிச்சு மாட்டிருக்காமா, அவன் கிட்ட உன்னை கூட்டு போறேன், வந்து வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் பயந்து பயந்து இவரோட வண்டியில ஏறி டிராவல் பண்றாங்க. ஆனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்திருக்காரு. இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுக்கு நான் கேக்குறேன், உள்ள வான்ற மாதிரி தர தரன்னு உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு போல. இந்த பொண்ணு செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. ஏன்னா ரோஷன் கால் பண்ணாம பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் கேட்டிருப்பாரு. அது மூலியமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் இருக்காருல, இந்த எஸ்ஐ கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. எஸ்ஐயும் ஹீரோவை அடிச்சு போட்டுலான்ற மாதிரி சண்டைலாம் போடுறாரு. ஆனா ஹீரோ கிட்ட செம்மையா அடி வாங்கிடுறாரு. இந்த எஸ்ஐ இந்த பொண்ணை எதுக்கு கூட்டு வந்தாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இது மூலியமா இந்த எஸ்ஐ தப்பு பண்ணியிருக்கான்றத புரிஞ்சுக்கிறது. மறுநாள் காலையில ஹீரோ இருக்காருல, உண்மையான குற்றவாளியை நான் புடிச்சிட்டேன்னு சொல்றாரு. மீதி ஆட்கள் மீதி போலீஸுங்க எல்லாருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவா அவனை கூட்டுவாங்கன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பசங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த எஸ்ஐ தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ்ஐ மேல எனக்கு எப்படி டவுட் வந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த எஸ்ஐ சாதாரண எஸ்ஐ தான், இருந்தாலும் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஏது இவருக்கு காசு, அப்ப ஏதோ தப்பான விஷயம் பண்றாரு, என்ன விஷயம்னு நோண்ட ஆரம்பிச்சேன், உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த எஸ்ஐக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நிறைய காசை தந்திருக்கான், அவன் யாருன்றதை எஸ்ஐயே சொல்லுவாரு, சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி எஸ்ஐயை முறைச்சு பாக்குறாரு. இப்ப எஸ்ஐ இருக்கார்ல, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணாருன்றத சொல்றாரு. இவர் சொல்லிதான் பண்ணன்ற மாதிரி ஒரு பக்கம் கையை காட்டுறாரு. அங்க இருக்கிறது யார் தெரியுமா, நமக்கு ஸ்டார்டிங் ஏசிபி ஜான் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த ஜானை தான் காட்டுறாரு. அந்த ஏசிபி ஜான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் ஜான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, எதுக்காக பண்ணன்றத நானே சொல்றேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. அதாவது மகேஷ்க்கு ஆதிரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஆதிராவை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்டா இருப்பாங்க.
பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்த ஏசிபி ஜான் இருக்காரு பாத்தீங்களா, எஜுகேஷனல் மினிஸ்டர் கூட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒண்ணா இருக்கலாம் நினைக்கிறாரு. அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு எஜுகேஷனல் மினிஸ்டரை கூட்டு வந்திருக்காரு. இத பாக்குறவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். இந்த சமயம் தான் வேதிகா இருக்காங்கல்ல, எஜுகேஷனல் மினிஸ்டரை ரீச்சே பண்ண முடியலன்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்டான இந்த ஆதிராக்கு கால் பண்ணிருப்பாங்க. அப்ப ஆதிரா பார்த்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க, இங்க வந்தா அவங்கள பாத்துறலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வேதிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி வேதிகா மட்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தா எஸ்ஐ இருக்காரு. இங்க என்னமா பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. இங்க எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்தாங்கல்ல, பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு வேதிகா சொல்றாங்க. ஏமா, இது ஏசிபியோட கெஸ்ட் ஹவுஸ், இங்க எதுக்கு அவங்க வர போறாங்க, அவங்க எல்லாம் இங்க வரல, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப ஏசிபி அவங்க கூட ஒன்னாலாம் இருந்து முடிச்சிடுறாரு. என்னாச்சு, கேட்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட கேக்குறாரு. எஸ்ஐ நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இது ஒரு பொண்ணு இந்த இடத்துல எஜுகேஷனல் மினிஸ்டர் இருக்கிறத பார்த்தாலா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. கேமராவெல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது ஆதிரா இருக்காங்க பாத்தீங்களா, உள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆதிராவோட ஃபேஸ் இவருக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்காங்கன்னு மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் பாக்குற அந்த எஜுகேஷன் மினிஸ்டரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட ரெண்டு பேருமே பிளான் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எஜுகேஷன் மினிஸ்டரா மாறி இருப்பாங்க. இது மட்டும் வெளியே வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரோட லைஃபும் டோட்டலா காலி ஆயிடும். கேட்டு கிட்ட வந்த பொண்ணு யாருன்றது எனக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு நான் வார்னிங் தந்துடுறேன். இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல, இந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் தான் வேதிகாவோட ஷோவா இருக்கும். வேதிகாக்கு இவங்க அவார்டு தரதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப வேதிகா காதுல ஒன்ன சொல்லியிருப்பாங்க. உன் ஃப்ரெண்டு வந்து சில விஷயங்களை கேப்சர் பண்ணிருக்கா, அது மட்டும் வெளியே வந்தது உங்க ரெண்டு பேர் கதையும் முடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேதிகாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வேதிகா இவங்க இல்லன்னு சொன்னனே கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டு தான் உள்ள போய் கேப்சர் பண்ணிருக்கா. ஃப்ரெண்ட் ஏதோ தப்பா கேப்சர் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டானா ஆதிராவை மீட் பண்ணி பேசுறாங்க. என்னடி கேப்சர் பண்ண, மினிஸ்டர் இந்த மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இதை தான் கேப்சர் பண்ணேன், ஏசிபிக்கும் அந்த எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் அஃபேர் போகுதுன்ற மாதிரிலாம் வீடியோவை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்பயுமே வேதிகா ரொம்ப பயப்படுறாங்க. இதெல்லாம் நீ எதுவும் பண்ணாத, டெலீட் பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நான் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட், இதை கண்டிப்பா வெளியே வர வைப்பேன், சமயம் பார்த்து வெளியே வர வைப்பேன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இந்த நாள் நைட்டு தான் வேதிகா இருக்காங்கல்ல, உன்னியை மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை உன்னி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறா போல அப்படின்ற மாதிரி ஏசிபி ஜானுக்கு பயம் வந்துருது. உன்னியை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம போலான்ற மாதிரி இவர் வந்துடுறாரு. அப்படி வந்தவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. உன்னிகிட்ட சொல்லலாம் தானே நினைச்சன்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல என் பர்த்டேக்காக தான் உன்னியை இன்வைட் பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உன் ஃப்ரெண்டு யாரு, அவ வீடியோ எடுத்து வச்சிருக்கா, உன் ஃப்ரெண்டை பத்தின டீட்டெயில சொல்லுன்ற மாதிரி கேட்கறாரு. சொன்னா அந்த ஃப்ரெண்டை சாவடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. அதனால இவர் இருக்கார்ல, நீ கவனிச்சுக்கோன்னு எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. எஸ்ஐ தான் எல்லை மீறி நடந்திருப்பாரு. அதனால அந்த பொண்ணு இறந்தோ போயிருப்பாங்க. இப்ப பாடிய காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே போட்டுலான்னு யோசிக்கிறாங்க. போய் போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல காம்பவுண்ட் அவருக்கு பக்கத்துல வந்து எஸ்ஐ தான் போட்டிருக்காரு. வேதிகாவை சாவடிச்சது அந்த உன்னின்ற மாதிரி கேஸை முடிச்சிடலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா உன்னிக்கு லைட்டா டவுட் வருது. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வேதிகாவை ஏதோ பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, இப்ப என்ன மாட்ட வைக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்கிறாரு. இதனால இவங்களுக்கு பயம் வருது. இவங்க கதையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல அவரா தற்கொலை பண்ணிருக்க மாட்டாரு, இவங்களதான் தூக்குல போட்டு சாவடிச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஏசிபி ஜான் என்ன பண்றாருன்னா, இந்த எஸ்ஐய கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ற கோவத்துல தான் ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப தப்பிச்சு வேகமா ஓடுறாரு. பில்டிங்கோட டாப்பை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. ஹீரோவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப மாடியில வச்சு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டு அந்த ஏசிபியை கீழே விழ வச்சிடுறாரு. ஏசிபியோட கன் இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஏசிபியும் வேணான்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் ஷூட் பண்ணி மாடியில இருந்து அவரை கீழே விழ வச்சிடுறாரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு லேடி கிட்ட பேசி சிரிச்சாரு பாத்தீங்களா, அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலா இப்பதான் நிறைய உண்மை நமக்கு தெரிய வருது. உண்மையிலேயே இங்க வர வேண்டிய எட்வர்டு வேற ஒருத்தரா இருப்பாரு. அவரை இவ்வளவு நாள் இந்த லேடி ஆபீசர் லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு பதிலா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். அப்போ உண்மையில ஹீரோ யாருன்ற மாதிரி இங்க இருக்க வைஸ் பிரின்சிபல் கேக்குறாரு. ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த கேஸை சீக்கிரட்டா விசாரிக்கிறதுக்காக தான் ப்ரொஃபசர் மாதிரி உள்ள நுழைஞ்சாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா பசங்க யாருமே உள்ள நுழையக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதனால தான் இவர் சீக்கிரட்டா உள்ள நுழைஞ்சிருப்பாரு. ஆக்சுவலா புதுசா ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி இவர் பசங்க கிட்ட சொன்னார்ல, இவரோட ஆளுங்க தான் ஒவ்வொரு கெட்டப்ல உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே உள்ள இருந்தே விசாரணை பண்ணிருப்பாங்க. இப்ப கடைசியா குற்றவாளியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாருன்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.